கனடா அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் புகலிடம் கோரிய வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அண்மையில் கனடாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தந்தை மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த இருவரும் எவ்வாறு கனடாவில் புகலிடம் கோரினார்கள் என்பது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வெளியிட்டுள்ளன. கன்சர்வேட்டிவ் கட்சியின் அவைத் தலைவர் ஆண்ட்ரூஸ் யார் இந்த கேள்வியினை எழுப்பியுள்ளார். கனேடிய குடியுரிமை வழங்கும் போது அவர்கள் தொடர்பான தகவல்களை ஆய்வுக்கு உட்படுத்தல் பலவீனமடைந்துள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். வெளிநாட்டவர் ஒருவரை அங்கீகரிக்கும் போது அவருக்கு அவர் தொடர்பில் ஆய்வு நடத்தப்படுவது இல்லையா என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். 62 வயதான பவுட் முஸ்தபா எல்டிடி மற்றும் அவரது மகன் 26 வயதான முஸ்தபா எல்டிடி ஆகியோர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். தீவிரவாத சதித்திட்டம் ஒன்றை முன்னெடுக்கவிருந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த இருவருக்கும் கனேடிய அரசாங்கம் எவ்வாறு குடியுரிமை வழங்கியது என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இருவருக்கும் கனடாவுக்குள் குடிபெயர்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கரவாத குற்றச்சாட்டுடைய நபர்கள் நாட்டில் குடியேறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த விடயமானது தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பு முறைமையில் காணப்படும் பாரிய தோல்வி என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது.